கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/1/2024 28/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது கன்னியில கேது பகவான், தனுசுல 3 கிரகங்கள், அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷம். சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும், சனி பகவான் கும்பத்துலேயும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தேனால், அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷப ராசி, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் பூர நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா 5 கட்டத்தில் கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே 4-5 கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், அந்த 5 கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி. இது வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறவா, அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும். ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்லுவா. அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். 25ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, வடலூர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னைக்கு, இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் அணையா வழக்காக, அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம். 26ஆம் தேதி வாஸ்து நாள். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் இதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தேனால், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் வருது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா, இந்த வாரம் துவாதசி வேறு வருதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலேருந்து ராசிநாதனை பார்க்கறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷார்ட் ட்ரிப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8-12 பரிவர்த்தனை யோகம் ஆகிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 22/1/2024 28/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8-12 பரிவர்த்தனை ஆகிருக்கிறது பெரிய விசேஷம். 8ஆம் இடம் அதீத வலு பெற்றிருக்கிறது. செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு சிறு தொல்லைகள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வரும். உங்களுக்கு கீழ்த்தட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது வீட்டில் வேலை செய்கிறவங்க, அதை தவிர ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே இவங்களால் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் சுமூகமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் இப்போ வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு, வெளி மதத்தினர் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய ஏற்றம், உச்சம் பெற்று போயிருக்கார் ராசியில். அதாவது சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறார் ரிஷப ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம்.
இந்த வாரத்தின் முதல் நாளான 22ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா சுக்கிர பகவானால் பார்க்குறார், புத பகவானாலும் பார்க்குறார், செவ்வாய் பகவானாலும் பார்க்குறார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு திடீர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வைர வியாபாரம், வெள்ளி வியாபாரத்தில் திடீர் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். அதாவது என்றைக்குன்னா 22ஆம் தேதி சாயந்தரம் 6 மணியிலிருந்து 25ஆம் தேதி காலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி எல்லா விதத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டம் அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி சாயந்தரம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரலும் இருக்கார். 25ஆம் தேதி கார்த்தால ஒரு 2:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவிதை எழுதுகிறவா, கலைஞர்களாக இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவானை குரு பகவானும் பார்க்கறதுனால இந்த அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய 10th வரலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டு ஒர்க்கிங் இருக்கும். வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், பிரிந்து சென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால திடீர் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் திடீர் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரிஷப ராசிகளுக்கு கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த இதில் லேடி என்டர்பிரினர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது பெண் தொழில் நிபுணர்கள் அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.